இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து ஐபிஎல் திருவிழா வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஐபிஎல் திருவிழாவில் நேற்று நடந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது எஸ்ஆர்ஹெச்சும் பஞ்சாப் கிங்ஸ் வந்து மோதினாங்க. இது ரெண்டுமே வந்து டாப் லெவலில் இருக்கிற டீம். ஸோ அப்படி இருக்க டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் பண்ணுறாங்க. பேட்டிங் பண்ணவங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் நல்லா வந்து பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. கிஷான் வந்து நல்லா ஒரு பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஹெட் வந்து நல்ல ஒரு பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்த இவங்க சைடு யாருனாக்கா பஞ்சாப் கிங் வந்து பேட்டிங் பிடிக்கிறாங்க. பேட்டிங் பிடிச்சி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அந்த ஓப்பனிங் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்காக இல்லை. அவங்க 4 ரன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விக்கெட் ஆகிட்டாங்க. 2 விக்கெட்டு 3 விக்கெட் இந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரன்னுக்குள்ளேயே வந்து 4 விக்கெட்டு கிட்ட ஆகிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களால ஒரு ஹையஸ்ட் ரன்னை வந்து சேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 202 ரன்னுக்கு 7 விக்கெட் ஆயிருந்தாங்க 20 ஓவர்கள் முடிவில். ஸோ இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பிக்கஸ்ட் வின் வந்து ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்க வந்து அவங்களோட டேபிள் பாயிண்ட்ல வந்து மேலே போயிருக்காதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும்.